வணக்கம். அன்பான கடகராசி அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் ஒரு மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமா இல்லைங்கிறதுனால கொஞ்சம் படுத்தத்தான் செய்யுங்க. அதாகப்பட்டது இப்போது வருகிற 6/2/2017 வரைக்கும் உள்ள ஒரு மாச காலத்துக்கு சரியா வரலீங்க. ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மற்றும் இப்போது ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும். மேலும் எதை எடுத்தாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேரும். மற்றும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கும் தான் வாய்ப்பிருக்கிறது. உருப்படியா எந்த ஒரு காரியமும் நடக்காது. வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து ஏமாற்றமான தகவல்கள் தான் வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகள், தொந்தரவுகள், சிக்கல்கள் தேடி வந்து சேரத்தான் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 7/2/2017 முதல் 8/6/2017 வரைக்கும் உள்ள 4 மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது மிக மிக விசேஷம்னும் படு சூப்பர்னும் தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது இந்த சமயத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள், தடங்கல்கள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இனிமே அனைத்து காரியங்களும் மலமலன் நடந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். மற்றும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலும் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும். மேலும் இந்த காலகட்டத்தில் ராசி கொண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் ஈடுபடும் அனைத்து காரியங்களும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடியத்தான் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த 4 மாச காலகட்டத்தில் தொட்டது தொடங்குறதுக்கும், நினைச்சது நடைபெறுவதற்கும், எதிர்பார்க்கிறது கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பாராத நல்லதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தி நல்லதொரு முன்னேற்றத்தை தரப்போவதுன்னு சொல்லிதான் ஆக வேண்டும். மற்றும் வர வேண்டிய பணம் தேடி வந்து சேரும். இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் வேலை தேடிக்கிட்டிருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த சமயத்தில் உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த சமயத்தில் ஒரு சிலர் சொந்த வீடு வாங்குறதுக்கோ அல்லது ஏற்கனவே வாங்கி போட்டுள்ள நிலத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கோ சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மேலும் இந்த 4 மாசத்துக்குள்ளாக ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு புது வீடு கட்டி கிரக பிரவேசம், ஒரு சிலருக்கு புது வண்டி வாங்குறதுக்கு இப்படியான பல வகையான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைச்சி உடனடியாக பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்படியாக பல வகைகளில் நல்லதாகவே நடந்து வந்திருக்கும் வேளையில் பிறகு வரும் 9/6/2017 முதல் 10/9/2017 வரைக்கும் உள்ள 3 மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது சாதகமில்லாத மாற்றமாகத்தான் தெரியுதுங்க. அதாகப்பட்டது இந்த சமயத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்றுதான் சொல்ல இடம் இருக்கிறது. அதாகப்பட்டது இந்த புது வருஷத்தில் இந்த நடுப்பகுதியான ஒரு 3 மாச காலத்தை தவிர 4 மாச காலங்களும் படு சூப்பர்னு தான் சொல்ல வேண்டும். இந்த 3 மாச காலங்களுக்கு ஓரளவுக்கு படுத்தி தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும். மற்றும் இப்போ தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் சிக்கல்கள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் உடல்நலத்திலும் கூட ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இப்போதெல்லாம் ஈடுபடும் காரியங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் இருக்கும். ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்குத்தான் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் தொட்டதெல்லாம் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு சேராமல் கழுத்தறுக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்தில் வந்து தள்ளி போறதுக்கும் தான் வாய்ப்பிருக்கிறது. அதாகப்பட்டது இந்த சமயத்தில் முன்ன போனா முட்டுது, பின்ன வந்தா உதைக்குன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. அதாகப்பட்டது ஜானேரினா முலம் சிறக்கிற காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்க வேண்டாம்னு எச்சரிக்கப்படுகிறார்கள். மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இப்போது குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு சிலர் வேலையை உத்தியோகத்தை கூட விட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக மனக்கவலைகள் மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இப்போது எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து ஏமாற்றமான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் செலவுகள் அதிகமாக ஆகிறதுக்கும் வருமானம் குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த 3 மாசத்தை எப்படியாவது பல்ல கடிச்சிக்கிட்டு தள்ளிட்டீங்கன்னா பிறகு வரும் காலகட்டம் எல்லாமே சூப்பருங்க. அதாகப்பட்டது வருகிற 11/9/2017 முதல் 31/12/2017 வரையில் உள்ள 4 மாச காலத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது மிக மிக விசேஷமான யோகமான படு சூப்பரான காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் எல்லா விஷயங்களுமே சாதகமாகவும் வெற்றியிலும் தான் நடந்து முடியுங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. அதாகப்பட்டது இந்த சமயத்தில் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைகிறதுக்கும் தடைபட்டு வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த சமயத்தில் உடனுக்குடன் நடந்து முடிகிறதுக்கும் உடல் நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டும். மேலும் நீண்ட நாளே மன கஷ்டங்கள் தற்போது மறைந்து மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டம் எதிர்பாராத வகையில் நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடும், முன்னேற்றத்தை தரக்கூடுங்கிறதுனால எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. மேலும் நீண்ட நாள முயற்சிகளுக்கு இப்போது பலன் காண்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. வரவேண்டிய பழைய பாக்கிகள் தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இப்போது ஒரு சில சொந்த வீடு, நிலம், தோட்டம், புதிய வண்டி, வாகனம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த சமயத்தில் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்குறதுக்கும் நினைத்தது நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு கல்யாணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சிலருக்கு புது வீடு கட்டி கிரக பிரவேசம் இப்படியான பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கிறது. ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் சொந்தமா தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மற்றபடி இந்த சமயத்தில் உங்களது முயற்சிகள் எதுவானாலும் வெற்றி அடையணும், புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணலாம்னு சொல்லிதான் ஆகணும். மேலும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கொடிகட்டி பறக்கும், அதாவது விருத்தியாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில நன்மைகள், உதவி, ஒத்தாசைகள், பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. இப்போது பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது, எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியும்னே தான் சொல்லணும். மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சில திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு வசதி வாய்ப்புகள் கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. வரவேண்டியது, அதாவது இதுவரை வராமல் இருந்தது, இந்த சமயத்தில் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த சமயத்தில் நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு 2, 3, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். திங்கள், வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும். வெண்முத்து அதிர்ஷ்ட கல்லாகும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறமாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சந்திரன் ஆகும். இந்த வருஷம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்து வருவது சால சிறந்ததாகும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.